பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக. எனது குருமார்கள் அனைவருக்கும் எனது குருவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு எந்த மாதம் உகந்த மாதம், இந்த சித்திரை மாதம் பிறந்தவங்க எந்த மாதத்தில் நல்ல விஷயங்களை செய்யலாம், அப்படி செய்யும்போது அவங்களுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு தை மாதம் ரொம்ப உகந்த மாதம். தை மாதத்தில் நீங்கள் எடுக்கிற என்ன முடிவுகளாக இருக்கட்டும், படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை குடும்ப சம்மந்தமாக இருக்கட்டும், தொழில் சம்மந்தமாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை வண்டி வாகனங்கள் போன்ற விஷயங்களை வாங்குகிற மாரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, தை மாதத்தை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் பயன்படுத்தும் போது அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த சித்திரை மாதம் பிறந்தவங்க எந்த மாதத்தில் நல்ல விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் நீங்கள் வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, நல்ல விஷயங்களை நீங்கள் இந்த ஆடி மாதங்களில் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு தோல்வி, ஒரு பின்னடைவை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பில் அந்த சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா, தை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க இல்லையா? ஒரு படிப்புலையாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்துலேயும் இருக்கட்டும், இல்லை தொழிலையாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த தை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஆல்ரெடி இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு குடும்ப சம்பந்தமாகவும் இருக்கட்டும், இல்லை உடல் சம்பந்தமாகவும் இருக்கட்டும், ஏதோ ஒரு பின்னடைவை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.